அசைவ உணவுகள் பற்றி ஒரு தவறான புரிதல் இருக்குது. அசைவ உணவுகள் அப்படின்னாலே கொழுப்பு அதிகம் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது உண்மை இல்லை. அசைவ உணவுகளில் கொழுப்பை கணக்கு பண்ணுறது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம்தான். இப்போ சிக்கன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிக்கனுடைய தொடக்கறி, விங்ஸு இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 கிராமுக்கு 8 கிராம் கொழுப்பு தான் இருக்குது. செஸ்ட் பீஸில் பார்த்தீங்கன்னா கொழுப்பு ரொம்ப கம்மி. ஒரு 100 கிராமுக்கு 3.6 கிராம் தான் கொழுப்பு இருக்குது. சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா சிக்கனை விட மட்டனில் கொழுப்பு அதிகம் அப்படின்னு. ஷீப் அப்படின்ற ஆடு இனத்தை தான் பொதுவாக நம்ம மட்டன்னு சொல்கிறோம். குட்டி ஷீப்பு, அதாவது ஒரு வருடமே ஆன ஷீப்பை லேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கோட் இறைச்சியை தான் குறிப்பாக மட்டன்னு சொல்லி நம்ம வாங்கி சாப்பிட்றோம். ஸோ நாம் பார்க்க வேண்டியது இந்த கோட்டோட இறைச்சியான கொழுப்பு அளவுகளை மட்டும்தான். பொதுவாகவே கோட் பார்த்தீங்கன்னா ஒரு லீன் மீட் அப்படின்ற ஒரு வகையை சேர்ந்தது தான். லீன் மீட் அப்படின்னாலே புரதம் அதிகம், கொழுப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு சாலிடான கோட் மீட்டோட கறியில், அதாவது மட்டன் கறியில் 100 கிராமுக்கு 3 கிராம் மட்டும்தான் கொழுப்பு இருக்குது. ஸோ மட்டன் மூலியமாக நமக்கு கொழுப்பு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா கொழுப்பை தனியாக வாங்கி சமைச்சு சாப்பிட்டா தான் கொழுப்பு கிடைக்குமே ஒழிய, மட்டன் கொழுப்பு இல்லாத மட்டன் கொடுங்க, நல்ல இறைச்சியாக கொடுங்க, சாலிடாக கொடுங்கன்னு கேட்டு வாங்கினோம்னா அதில் கொழுப்பு ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ மாட்டு இறைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் கொழுப்பு அதிகம்னு நம்ம சொல்ல முடியாது, ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது. அது ஒவ்வொரு பகுதியை பொறுத்து அதோடைய கொழுப்பு அளவுகள் மாறுபடுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாட்டு இறைச்சியுடைய ரிப்பு, ஐ, ஸ்டேக் அப்படின்னு சொல்கிற பகுதிகள் இதில் எல்லாத்துலேயும் 100 கிராமுக்கு 35.7 கிராம் கொழுப்பு இருக்குது. சில மாட்டில் பார்த்தீங்கன்னா 37 கிராம் வரைக்கும் கூட கொழுப்பு கிடைக்கும். அதோடைய மற்ற பகுதிகளில் பார்த்தீங்கன்னா கொழுப்பு கம்மி தான். ஸோ அப்போவும் நம்ம என்ன பண்ணணும், மாட்டு இறைச்சியில் கொழுப்பு வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா ரிப்பு, ஐ, ஸ்டேக் இந்த மாதிரி பகுதிகளை வாங்கி சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா மாட்டு இறைச்சியோடைய கொழுப்பை நேரடியாக வாங்கி நல்லா கொழுப்பு ரோஸ்ட் பண்ணி சாப்பிடலாம். பன்றி இறைச்சி ரொம்ப கொழுப்புன்னு சொல்லுவாங்க. அதுவும் உண்மை கிடையாது. அதுவும் அதோடைய பகுதியை பொறுத்து மாறிப்படுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த டெண்டர்லான் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்கும். அதில் 100 கிராமுக்கு வெறும் 3.5 கிராம் தான் கொழுப்பு இருக்குது. அதுவே போர்க்கு, பெல்லிக்கட்டு, போர்க்கோட பெல்லி கறியாக வாங்கி சாப்பிட்டோம்னா 100 கிராமில் 53 கிராம் கொழுப்பு இருக்குது. பேக்கன்னு சொல்லுவாங்க, போர்க்கோட பேக்கன் இறைச்சி பகுதின்னு சொல்லுவாங்க. அதை வாங்கி சாப்பிட்டோம்னா கிட்டத்தட்ட 43 கிராம் கொழுப்பு இருக்குது. வாத்து இறைச்சி இருக்குது பார்த்தீங்களா, அது கொழுப்புக்கு ஒரு நல்ல சோர்ஸ். 100 கிராம் வாத்து இறைச்சியில் 28 கிராம் கொழுப்பு இருக்குது. இப்போ இந்த மாதிரி வேற வேற அசைவ உணவுகளில் கொழுப்போடைய பர்சன்டேஜ் மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ நம்ம பேலியோவில் இருக்கும்பொழுது நல்ல கொழுப்பு எடுக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா, அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். கோழியில் அதோடைய தோல் பகுதி, ஆடு, மாடு, பன்றி இதில் எல்லாத்துலேயும் அதோடைய கொழுப்பு, இது எல்லாமே 100% கொழுப்பு தான். 100 கிராம் நீங்கள் தோல் பகுதி கோழியில் வாங்கினாலும் சரி, 100 கிராம் கொழுப்பு ஆடோ, மாடோ, பன்றி இறைச்சியோ எதில் வாங்கினாலும் அது 100% டைரக்டான ஒரு நல்ல கொழுப்பு நமக்கு கிடைக்கும். அதன் மூலியமாக நம்ம கொழுப்பை அடையலாம். குறிப்பாக அசைவ உணவில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கோழி வாங்கினீங்கன்னா அதோடைய தோலோடு சேர்த்து வாங்கி சமைங்க. அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இல்லை நெய் சேர்த்து சமைங்க. அப்போ உங்களுக்கு தேவையான அளவு கொழுப்பு கிடைச்சிருக்கு. அதே இறைச்சி வாங்கும் பொழுது கொழுப்பு இல்லாத கறி கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்குறதை தவிர்த்துட்டு நல்ல கொழுப்பான கறி, கொஞ்சம் கொழுப்பு சேர்த்து போடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு தேவையான நல்ல கொழுப்பு பேலியோவில் மிக சரியான அளவில் கிடைக்கும். நான் சொல்ல வர விஷயம் என்னவோ, அசைவமோ சைவமோ கொழுப்பு பேலியோவில் எடுக்கிறது அப்படின்றது அப்படி ஒன்றும் பெரிய சேலஞ்ச் இல்லை. அதுக்கு நமக்கு தேவை ஒரு சரியான புரிதல் மட்டுமே. ஸோ அந்த புரிதலோட பேலியோ உணவு முறையை அணுகணும். ஏன்னா பேலியோ உணவு முறை அப்படின்னாலே உயர் கொழுப்பு குறைமாவு உணவு முறை. அப்போ கொழுப்பில் நம்ம நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணணும்.